ஹலோ கைஸ். ஸோ திரும்ப நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ் அவே அது மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ சேனல் க்ரோத்தே ஆக மாட்டேங்குங்க, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று பண்ணுறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே நான் சேனலுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இது, ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் மூலமாக உங்களுக்கு காமிங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்தைப்படி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேனே தவிர வேறு எதுலேயும் கிடையாது. உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும், உங்களோட தனி ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களோட இதில் என்னோட தனிப்பட்ட கருத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். அதை பார்த்துட்டு உடனே சங்கிலிகள்லாம் வந்துடாதீங்க. வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கமெண்ட் டிலேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். மற்றபடி நான் சொல்கிறது தான் உண்மைன்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா. அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போதுங்களா. கண்டிப்பாக இது எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ அப்படின்னு வச்சிங்களேன். ஏன்னா இது வந்து நான் இங்கே சவுதியில் இருக்கிறேங்கிறனால எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இந்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க வேண்டும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், சரிங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தேவை கிடையாதுங்க. ஸோ எனக்கு ஹிந்தி தேவை கிடையாது. இப்போ எனக்குமே மேரேஜாக எனக்குமே பிள்ளை குட்டிலாம் வந்தாலுமே எங்கள் ஃபேமிலி ஹிந்தி தேவை கிடையாது, சரிங்களா. நான் வந்து தமிழில் தான் அவனுக்கு இது பண்ணுவேன். வேணால் அடிஷ்னல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம், ஃப்ரான்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், அரபி கூட சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அவன் வந்து போய்ட்டு ராஜஸ்தான்லேயோ இல்லை குஜராத்லேயோ போய் வேலை பார்க்க போகிறது இல்லை, சரிங்களா. சப்போஸ் அவன் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே ராஜஸ்தான்லேயோ குஜராத்லேயோ போய் வேலை பார்க்க போகிறதில்ல. அதனால் அவனுக்கு ஹிந்திக்கு தேவை கிடையாது. தேவையில்லாத மொழியை நான் என் பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, சரிங்களா. இப்போ வேறு ஏதாவது கண்ட்ரி போகிறான்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா. சப்போஸ் அரபு கண்ட்ரிக்கு தான் வரணும், வேலைங்க தான் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஒரு இது என்னாச்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆர்னடி ஸ்டார்ட் இல்லையா, பயம் காட்டிட்டாங்க 2 நிமிஷத்தில். அப்போது சப்போஸ் அரபு கண்ட்ரிக்கு வரோன்னா அரபி கற்றுக்கிட்டு மெயின் லாங்குவேஜ் ஹிந்தி கற்றுக்கிட்டு என்னோட தமிழ் அவனுக்கு எப்போவுமே இருக்க தான் செய்யும், சரி. நான் பேசுகிற தமிழ் அவனுக்கு எப்போவுமே இருக்கும். தமிழ் மீடியத்தில் சேர்த்தாலுமே தமிழ் கல்வி இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் எனக்கு தேவை கிடையாது இந்த ஹிந்தி, சரிங்களா. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா இதில் தான் ஆரம்பிச்சிச்சு நேற்று பிரச்சனை. அதனால தான் இதை நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. என்னென்னா நம்மளுக்கு ஒரு மும்மொழி கல்வி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அகேன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து நான் புறக்கணிக்கிறேன், எனக்கு அது தேவை கிடையாது, நான் கண்டனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் பேர் உள்ளே இறங்கிட்டாங்க, சரிங்களா. நம்ம வீடியோ போட்டால் மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே ஒரு 26லேருந்து 36 உள்ளே இருக்கிற ஏஜில் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் வீடியோட அனாலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணும்போது நம்ம போடுற வீடியோஸோட அந்த இது பார்க்கும்போது 18லேருந்து 21 வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் வரும். 21லேருந்து 26 வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ், 26லேருந்து 32 வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் நினைக்கிறேன். ஸோ இதில் அதிகமாக இருக்குது அந்த 26 மேலே இருக்கவங்க தான். ஐ மீன் அந்த மெச்சூரிட்டிங்கிறத தாண்டி ஒரு டீம் இருக்குமோ அந்த டீம் தான் பார்க்கும். பட் நேற்று அப்படி இல்லை. நான் அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ். எப்பா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1000 வியூ போயிடுச்சு போல். 1000 வியூவில் பண்ணவனே பண்ணி ஐ மீன் ஒருத்தன் பண்ணானா அவனே திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான் கீழே. எனக்கு ஷாக், என்னடா கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நான் வந்து அதில் என்ன போட்டிருந்தேன், எனக்கு வந்து ஹிந்தி வேண்டாம், எனக்கு தமிழே போதும். அப்படி பார்த்தா ஹிந்தியை விட என் தமிழ் வந்து பல வருஷத்துக்கு மேலே இருக்குது, பல ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றி முன்பே என் தமிழ் தோன்றியதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அப்போது ஒரு மனுஷன் ஸ்டார்ட் ஆன காலத்துலேருந்தே தமிழ் இருக்குது. ஹிந்தி இப்போ தான் வந்திருக்கு. ஐ மீன் தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்தி வந்துச்சு வைங்களா. அதுக்கப்புறம் இடையில சமஸ்கிருதம்னு ஒன்று இருந்தால் அதுக்கப்புறம் தான் ஹிந்தி வந்து ஒரு ஸ்டேட்டோட லாங்குவேஜ்னே கிடையாதுங்க. இப்போ வரைக்குமே ஒரு ஹிந்தி வந்து ஒரு ஸ்டேட்டோட லாங்குவேஜ்னு கிடையாது. அப்போ அது ஒரு அனாமத்து லாங்குவேஜ், சரிங்களா. அது ஒரு அனாமத்து, அது தேவையே கிடையாது. சும்மா மக்கள் கடையில் பேசின அதெல்லாம் வந்தது.
அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. ஆனால் என்னோட தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அடையாளமானது. ரெண்டாவது அதுக்கு வந்து பொருள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஏன்னா எனக்குமே அதை பற்றி பெருசாக தெரியாது. பட் எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழில் தான் படிச்சிருக்கோம், தமிழில் தான் நம்ம இப்பவும் பேசுகிறோம். அப்படிங்கும்போது இது பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி ஹிந்தியை எல்லாம் கட்டாய கொள்கையாக பண்ணணும்னு சொல்லும்போதே நான் வந்து புறக்கணிக்கிறேன். அப்போவுமே டிக்டாக் இருக்கும்போதே நான் வீடியோஸ் போட்ட வந்தேன். சரிங்களா? இப்போ என்னென்னா முன்மொழி கொள்கை முன்மொழி கொள்கையா சம்திங் ஏதோ ஒன்றா. அப்போ இதில் வந்து ஹிந்தி முக்கியம், ஹிந்தி திணிக்கல. கேட்டால் அதில் ஒருத்தர் வந்துட்டான், நீ வந்து 200 வாங்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்க, நீ யாருக்கு கைக்கூலி தெரியும்னு சொல்லிட்டு கீழே வந்து ரெட்டு பிளாக் கலரில் ஹார்ட் சிம்பிள் போட்டு வச்சுட்டு போயிட்டான். அது நம்மளுக்கே தெரியும், அந்த ரெட்டு பிளாக்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? 200 கைக்கூலி நீ வந்து அப்படின்ட்டான். அப்போ நான் இல்லை பிரதர், நான் வந்து அரசியல் நான் அப்போ ஒரு கமெண்ட் பண்ணுறேன், ப்ரோ நான் வந்து அரசியல் சார்ந்த மெசேஜ் பண்ணல, அரசியல் சார்ந்த ஒரு இது பண்ணல, புரட்சி பண்ணல. என்னோட தமிழ் இத்தனை வருஷமாக இருக்குது, அதையா உன்னால் நேஷ்னல் லாங்குவேஜாக அறிவிக்க முடியல? அதேமாரி தமிழ் தெரிஞ்சவன் தமிழையும் தேர்ட் லாங்குவேஜாக எடுத்து எத்தனை நார்த் இந்தியன்ஸ் படிச்சிருக்காங்க நீங்கள் காமிங்க அப்படி சொல்லி தான் நான் அவர் கமெண்ட் பண்ணேன். உடனே அடுத்து, நீ சவுதி அரேபியாவில் இருக்கிற, உனக்கு தெரியாண்டாமா ஹிந்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சால் குறைஞ்ச ஒரு 75% பொழைச்சிடலாங்க. எங்கேனாலுமே ஒரு 75%, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே 75% பொழைச்சிடலாம். சரிங்களா? அந்த 25% ஏன் இவன் சூரிய சொல்ல மாட்டேங்கான் அப்படின்னா அதுக்கும் விஷயம் இருக்குது. சரிங்களா? என்னென்னா அந்த 25% நம்மளுமே பொழைக்க வந்தவங்க தான். ஐ மீன் இங்கே பொழைக்க வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, சவுத் இண்டியன்ஸோ பாகிஸ்தானோ பெங்காலிக்காரங்களாம் அது ஹிந்தி பெருசாக பேச மாட்டாங்க, அவங்களாம் அவங்களோட லாங்குவேஜ் தான். சரிங்களா? இந்த பெங்காலிதேஷ்காரங்க, ஐ மீன் பாகிஸ்தான்காரங்க, பங்காளி, நம்ம இந்தியாவிலே சவுத் இண்டியன்ஸ் கிடையாது, நார்த் இண்டியன்ஸ், இவங்க மட்டும் தான் இங்கே வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. மற்றபடி அரபிலாம் யாருமே இங்கே ஹிந்திலாம் பேசல, சுடானிலாம் யாரும் இங்கே ஹிந்திலாம் பேச மாட்டாங்க. சரிங்களா? பொழைக்க வந்து நம்மளும் பொழைக்க தான் வந்திருக்கோம், அவங்களும் பொழைக்க வந்திருக்காங்க. பொழைக்க வந்தவங்க லாங்குவேஜ் எங்களுக்கு முக்கியம்னா கிடையாது. நான் எங்கே பொழைக்க வந்திருக்கோன்னா அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டா ஓகே. இப்போ நான் அரபி கற்றுக்கிடுறது என்னோட இது, ஏன்னா நான் வந்து அதுவும் என்னோட விஷயம் தான். நான் வந்து என்னொருத்தனை பார்த்துட்டு நீ வந்து அரபி கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு தேவை கற்றுக்க, எனக்கு தேவை கிடையாது, அதனால நான் கற்றுக்கல. அதேமாதிரி தான் ஹிந்தியுமே. நான் ஹிந்தியை மொத்தத்திலே வெறுக்கிறேங்க. நான் ஹிந்தியே எனக்கு தேவை கிடையாது. ஏன் எனக்கு அடுத்த இப்போ நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நான் பிரித்து பேசுகிறேன்னு நினைக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்க வராங்க எல்லா நார்த் இந்தியன்ஸில் மோஸ்ட்லி நிறைய பேர் வராங்களா. இப்போலாம் 75% வேலைக்கு வராங்கன்னு வைங்க. நார்த் இந்தியன்ஸ் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வேலைக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு வராங்கன்னு வைங்க. அவ்வளோ பேருமே என்ன தமிழாக படிச்சுட்டு வரீங்க? வேலைக்கு வராங்க. இங்கே வந்து ரயில்வேயில் வேலை பார்க்குறாங்களே எல்லாருமே தமிழாக படிச்சிருக்காங்க. சரி, நம்மளுக்கு போஸ்டிங் தமிழ்நாட்டில் போட்டுட்டாங்கன்னா நம்ம தமிழ் பேச வேண்டியிருக்கும், அதனால நம்ம தமிழும் படிப்போம்னு சொல்லிட்டு எந்த ரயில்வே அதிகாரி பேசுகிறான்? இல்லை. அதேமாதிரி கவர்மெண்ட் நம்மளோட ஜிஹெச்சில், திருநெல்வேலி ஜிஹெச்லேயும் சரி, தூத்துக்குடி ஜிஹெச்லேயும் சரி ஹிந்திக்காரங்க இருக்காங்க. அப்போது நம்ம வந்து எந்த ஊருக்குனாலும் நம்ம போகலாமே மேபி. அதனால் தமிழும் கற்றுக்கலான்ட்டு எந்த ஒரு நார்த் இந்தியன் படிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? அப்படி யாராவது படித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டு வந்து ரயில்வேயில் வேலை பார்க்கான், அவன் நம்ம இங்கே வந்து இங்கே வருவாங்கிறதுனால இது பண்ணியிருக்கான் ப்ரோ, தமிழ் படிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா இப்போ ஒரு ஆள் அரசியலில் இருக்காங்க. இப்போ நம்ம மோடி இருக்காப்புல, மோடி இல்லாமல் ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காருல, ஸோ மோடிஜி அவங்களோட இடத்துல இப்போ ஒரு தமிழ்காரன் இருக்கான்னு வைங்க. ஸோ அதே பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்க இடத்துல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காரங்க பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க வைங்க. அப்போ வந்துட்டு தமிழ் வந்து இத்தனை வருஷமாக இருக்குது, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தான் நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி நேஷ்னல் லாங்குவேஜ் ஆகிட்டுன்னு வைங்களேன். அப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே தமிழ் படிக்க வைப்பாங்களா? இல்லை. அவங்கவுங்க மதர் டங் என்னதோ அதை தான் அவங்க படிக்க போகிறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க படிக்க போகிறாங்க. சப்போஸ் இல்லை நம்மளோட கேரளாவிலேருந்து ஒரு ஆள் வந்து மேலே போய் உட்காந்துக்கிட்டு சேம் பிரைம் மினிஸ்டரோட போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு ஸோ மலையாளம் தான் இனிமேல் நம்மளோட இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா? இல்லை அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரிங்களா? முதல்ல விசாரிக்கணும் நம்ம இந்தியாவில் என்ன லாங்குவேஜ் முதல்ல இருந்து இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குது. ஒரு டீம் வச்சுருப்பீங்களா? இல்லை ஒரு டீம் உருவாக்குங்க. இப்போ நம்ம வந்து பழைய பொருளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்க மாதிரி, ஆர்கியாலஜிஸ்ட் வச்சுருக்க மாதிரி மொழியை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வைங்க. அப்போ தோண்டுங்க, எல்லா இடமும் போய் தோண்டுங்க. கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடமும் போய் தோண்டுங்க. எங்கே வந்து எந்த மொழியில் கல்வெட்டு கிடைக்குது, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ள கல்வெட்டு அப்படி கண்டுபிடிங்க. இப்போ நம்ம இதுலேயே
மைன்ஸில் ஐ மீன் பாறையை கண்டுபிடிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல. ஸோ இந்த பாறையை கண்டுபிடிச்சி இந்த பாறை எத்தனை வருஷத்துமா இருக்குது அந்த மாதிரி ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீமை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணி இந்தியாவில் எல்லா இடமும் தோண்டிட்டு எப்பா இந்தியாவில் தோண்டின வரைக்கும் ஹிந்தி தான்ப்பா கல்வெட்டாக இருக்குது, ஹிந்தியில் தான் எல்லாரும் இருக்காங்க, அதனால நான் ஹிந்தியை தான் நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி பண்ணலாம்ல. ஆனால் அப்படி ஒரு கல்வெட்டு இல்லாத ஒரு லாங்குவேஜை கொண்டு நீ எப்படி நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லி நீ இந்தியாவில் வைக்கலாம்? அது என்னோட கருத்து சரிங்களா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு தோன்றுறது. அதேமாதிரி சொல்லலாம் இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 65% ஹிந்தி பேசுகிறாங்க, 45% அதுவும் அதர் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க, தமிழ் மட்டும் பேசலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சுச்சுவேஷனை யார் கொண்டு வந்தா சொல்லுங்கள்? அதுக்கான சுச்சுவேஷன் யார் கொண்டு வந்தா? நீங்கள் மேலே இருந்துக்கிட்டு ஹிந்தி படிங்கன்னு எல்லாத்தையும் ஹிந்தியாக படிக்க வச்சா இப்போ 60% இருக்கவங்க நான் அடுத்த இன்னொரு 2-3 வருஷத்தில் 75% மாறுவாங்க, அப்புறம் 100% மாறுவாங்க. அப்போ வந்து ஹிந்தி தான் முக்கியம் சொல்லுவீங்க. சரி ஓகே, அப்போ ஹிந்துஸ் கணக்கெடுப்பீங்க. உடனே ஹிந்துஸ் அதிகமாக இருக்காங்க, அப்போ இந்தியா வந்து இந்து நாடாயிருமா? அப்படி ஆகாது. இந்தியா வந்து மொழியும் கிடையாது, மதமும் கிடையாது, எல்லாரும் இருக்கும். எல்லாருமே இங்கே மாறினவங்களாக தானே இருப்பாங்க. வெளிநாட்டில் வந்து இருந்தால் அவங்க சரி சொல்லலாம். நம்ம வந்து இங்கே மாறினவங்க தான் இருக்காங்க, அப்புறம் எப்படி நம்ம அவங்க இந்த நாடு கிடையாது? இப்படி தான் அடுத்தடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும். ஸோ இதுக்கு தொடக்கமே இந்த மொழி தான். மொழியை மாற்ற விடாமல் நம்ம பண்ணிட்டோம்னா அதுவே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்று கணிப்பு இருக்கும். என்ன ப்ரோ 2 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா என்ன ப்ரோ, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு ஹிந்தி வேண்டான்னு தான் சொல்கிறேன். முதல்ல ஹிந்தி கம்பல்சரி வேணும்னாங்க, அதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு, பெரிய பிரச்சனையாகி அப்புறம் ஹிந்தியை அதை பற்றி பேசலை. இப்போ எஜுகேஷனுங்கிற மூலமாக ஹிந்தியை உள்ளே கொண்டு வந்தால் நாளைக்கு நல்ல தமிழ் வேறு லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தன் ஆஸ்பத்திரி போகிறான்னு வைங்களேன், நம்மளுக்கு தலைவலியுமா, அவன் வேறு ஏதோ ஒரு மாத்திரையை கொடுக்கான், கேட்டால் எனக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ ப்ராக்டிக்கலாக எல்லோரும் யோசிக்கணும். அதுதான் அதனால தான் அந்த வீடியோ நான் நேற்று போட்டேனே தவிர, நான் வந்து இங்கே இவ்வளோ 1.14 மந்த் ஆயிடுச்சு சரிங்க. 14 மந்த் ஆயிடுச்சு, 13 மந்த் ஆயிடுச்சு, 14 மந்த் இல்லை 13 மந்த் ஆயிடுச்சு இங்கே வந்து சரிங்களா. இன்னி வரைக்கும் நான் ஹிந்தியில் பேசலை அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியாதப்பா முடிஞ்சு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறான், ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஹிந்தி தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஐ நோ ஸ்பீக் ஹிந்தி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் நோ ஹிந்தி அப்படின்னு நான் என் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்ககிட்ட பேசணுங்களே எனக்கு இதே கிடையாது சரிங்களா. ஏன்னா என் லாங்குவேஜில் எனக்கு இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். என்னால் நல்லா சாதாரணமாக பேச முடியும். ஹிந்தியில் பேசுறியா அப்படி அப்படின்னு தலையாட்டிவிடணும் தவிர நான் வந்து அதை கற்றுக்கிட்டால் தான் என்னால் இங்கே சர்வே பண்ண முடியும்னு கிடையாது. சவுதியிலே தான் சரிங்களா. இங்கே ஹிந்தியே தெரியாமல் 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷம் வேலை பார்த்தவங்களாம் இருக்கான். நான் அப்போ எனக்கு தெரியும், ஆனால் நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ஆள் இருக்கார், 5 வருஷமாக இருக்கார். அப்படி சொல்ல தம்பி நான் என் மொழியில் பேசணும் எனக்கு போதும்ப்பா, நான் ஏன் ஹிந்தியில் பேசணும்னு எனக்கிட்டே சொல்லுவார். நான் அவர்கிட்ட சும்மா பேசுவேன், கெஃபாலா கோயிஸ் அப்படிம்பேன். அப்போ அவர் சொல்லுவார் நல்லா இருப்பேன் அப்படிம்பார். 5 வருஷமாக இருக்கார். அவருக்கு எனக்கு ஹிந்திங்க இல்லைன்னா நாட்டை விட்டு அடிப்பிட்டாங்களா சவுதியிலேருந்து? இல்லைல்ல, நம்மளையுமே பிழைக்க வந்தவங்ககிட்ட நம்ம பிழைக்க வந்தவங்ககிட்ட நம்ம பேசி அதே லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு முரண்பாடு தான், எனக்கு இது தேவையே கிடையாது. அதனால் சும்மா போட்டு ஸ்கூலில் ஹிந்தி படித்தாதான் இது பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படி கிடையாது. வேறு லாங்குவேஜ் பிடிச்சிட்டு போ, எல்லோரும் பிழைக்கிறதுக்கு இங்கே ஒன்று இந்தியாவில் பிழைப்போம். நம்ம என்ன சவுத் இந்தியா நார்த் இந்தியாவிலவே வேலைக்கு போகிறோம்? எவனாவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இங்கே குஜராத்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ இல்லை பீகார்லேயோ போய் வேலை பார்ப்போம்? இல்லை, ஒன்றி தமிழ்நாட்டில் வேலை பார்ப்போம், இல்லை அப்ராடில் வேலை பார்ப்போம். அப்ராடில் இங்கிலீஷ் போதும். இல்லை இப்போ சவுதி இப்போ இந்த மாதிரி அரபு கண்ட்ரிக்கு வரோம், யூகே இந்த மாதிரி அரபி கண்ட்ரிக்கு வரோம்னா நான் அரபி கற்றுக்கிட்டு போகிறேன், அதான் அடிஷ்னல் லாங்குவேஜாக வை. ஏன் அரபி முஸ்லீம் லாங்குவேஜ்னா அதை வைக்க விடான்னு இருப்பீங்களோ தெரியல, எனக்கு நிறைய டவுட் இருக்குது. இப்போ தான் ஒரு கதையை பற்றி பேசும்போது அதுலேருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஹிந்தி உடனே கேட்டால் ஹிந்துஸோட லாங்குவேஜ்ன்றவான்ல என்ன கொஞ்சம் நாள் கழிச்சு, அதுதான் விஷயம். ஆனால் ஹிந்துப்பா என்னால் உடனே நீங்கள் வந்து ஐயோ வந்துட்டான் ஆன்டி இண்டியன்லாம் சொல்லிடுறேங்க. நான் ஹிந்து தான் சரிங்களா. ஆனால் எல்லா மதத்தையும் எல்லா சாமியும் நான் நம்புகிறேன். அதை விட்டு நாளைக்கு கொடி பிடிச்சிருவான்ல எனக்கும் சூர்யா வந்து இந்துவை பற்றி தப்பாக பேசிட்டான். நானே இந்து தான், நான் தப்பாக பேசல, உண்மையை தான் சொல்கிறேன். நான் இடையில ஒரு வீடியோ பார்த்துருந்தேங்க, சரியான வீடியோ. அது நான் அடுத்த இதில் சொல்கிறேன் சார். ரொம்ப க்யூரியேஷன் பெருசாக போகுது, அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து தமிழ் பேசுகிறேன். இங்கே வந்து நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. ஐ மீன் வேலைக்கு வந்திருக்கோம் சரிங்களா.
இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டும் சரி, ஹோட்டலும் சரி, தமிழ் பேசுகிறோம். நீங்கள் இப்போ வாரீங்க, புதுசாக ஒரு ஆள் வாரீங்க. நீங்கள் வந்து மலையாளமோ கன்னடமோன்னு வச்சுங்களேன், நீங்கள் கன்னடம்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து என் மொழியை கற்றுக்கிடுவீங்களா, ஐ மீன் தமிழை கற்றுக்கிடுவீங்களா, இல்லை அமெரிக்காவில் இருக்கனால இங்கிலீஷை கற்றுக்கிடுவீங்களா? ஸோ இங்கிலீஷை தானே கற்றுக்கிடுறீங்க. இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன தான் என்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு அதில் மெயின் லாங்குவேஜ் என்ன தான் இருக்கும்? இங்கிலீஷாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அதே தான் இங்கேயுமே, சவுதியிலையுமே. இப்போ நீங்களும் என்னை மாதிரி தான் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கீங்க. அதனால நான் உங்கள் லாங்குவேஜை கற்றுக்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? நான் இப்போ அரபி கற்றுக்கிறேன்னா நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், நான் பிழைக்க வந்திருக்கேன். அதனால் நான் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி தான் வடக்கிருந்து வர்றவங்களும் தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னா தமிழ் கற்றுட்டே வாங்க. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? தமிழ் கற்றாதான் இனி தமிழ்நாட்டில் உங்களுக்கு அனுமதி வேலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வெறுப்பாகுமா? ஆகாது? ஆகும்ல. அதே மாதிரி தான் இப்போ மொழி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இஷ்டம். உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கோ. நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னா உனக்கு எதுக்கு ஹிந்திங்க? தமிழ்நாட்டை விட்டு நம்ம எங்கேயும் வெளியே போகிறது இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு ஹிந்தி? அதே மாதிரி நம்ம படிக்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது எஜுகேஷன் தானே. இப்போ நீ எஜுகேஷன் பண்ணிவிட்டு அது ராஜஸ்தான்லேயோ இல்லை குஜராத்லேயோ போய் வேலைக்கு போகிற இல்லை, ஏதாவது பெரிய கார்பரேட் கீழே தான் வேலை பார்க்க போகிறோம். அங்கே வேணால் ஹிந்திலேயே பேச போகிறான். அமெரிக்கன் கிளைண்ட்டோ, கனடா கிளைண்ட்டோ, லண்டன் கிளைண்ட்டோ, ஸோ வந்துட்டு ஹிந்திலேயே பேச போகிறான், இல்லை இங்கிலீஷில் தான் பேச போகிறான். அப்போ படிப்பில் இங்கிலீஷ் இருந்தால் போட்டுமே. என்ன நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வசதி இருந்தால் நம்ம எதுக்கு மற்ற லாங்குவேஜில் படிக்கணும்? நம்ம தமிழ் லாங்குவேஜே போதும். சரி, அடுத்தவங்க கீழே தான் வேலை பார்க்க போகிறோம்னா ஹிந்தி எதுக்கு? இங்கிலீஷ் போதாதா? ஏன்னா இப்போ ஸ்கூல்லேருந்தே நம்ம நல்ல கம்பெனியில் நல்ல வேலைக்கு போகணுன்னா நல்லா படிக்கணும்னு தான் சொல்கிறோம். நல்லா படிச்சுட்டு நம்ம நல்ல வேலைக்கு போகிறோம்னா நம்ம ஹிந்தி குஜராத்லேயோ இல்லை பீகார்லேயோ மணிப்பூர்லேயோ ஒடிசாலேயோ போய் வேலைக்கு போகிறோம். அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலே ஏதாவது ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்போம், இல்லை பெங்களூரில் ஏதாவது ஐடி, எல்லாமே ஒன்று ஐடி கம்பெனி போவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை பார்ப்போம். அங்கே என்ன நம்ம ஹிந்திலேயே பேச போகிறோம்? இல்லை, அங்கே நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் பேசினா போதும். அதுக்கு ஸ்கூல்லேருந்தே அவனை ட்ரெயின் பண்ணணும். ஹிந்தியை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு வரீங்க. பசங்களால் அதை படிக்க முடியலன்னு வைங்களேன். நிறைய பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலில் இப்போ ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்னு வைங்களேன் பசங்க. எவனா ஸ்கூல் போவானாப்பா? நானும் போக மாட்டேன்ப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஃபெயிலுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அப்போது இதோட எண்டிங்கு உங்களோட எண்ணம் எப்படி இருக்குது? படிக்க வைக்கக்கூடாதுன்னு இருக்குதா, இல்லை பணக்கார வீட்டு பசங்க மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் வாரேன், அடுத்த ரவுண்டு வாரேன். ஸோ அதனால் என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா கரெக்டான கருத்து தான். நான் வந்து என்னோட இதை பற்றி தான் சொல்கிறேன். நீங்களே உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இது யார் மேலே தப்பு, யார் மேலே தப்பு இல்லை, இந்த ஹிந்தி தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையே கிடையாது. எனக்கு ஹிந்தி தேவை கிடையாது, நமக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நமக்குலாம் ஹிந்தி தேவை கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. பட் எனக்கு ஹிந்திக்கு தேவை கிடையாது. ஹிந்தி உள்ளே வந்துச்சுன்னா நம்மளோட தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்திங்கன்னா ரயில்வேலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆக பார்த்திங்கன்னா நமக்கே வேலை இல்லாமல் போயிடும். ஸோ எப்படி வந்து அந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஊடுருவி அவ்வளோ இடத்தையும் இது பண்ண மாதிரி இனி மொழியும் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ மதம் வந்துருச்சா, மொழி வந்துருச்சா, இனி மத பிரச்சனை வரும், ஜாதி பிரச்சனை இருக்குது. ஜாதி பிரச்சனை சும்மாவே இருக்குது, பட் இது அதிகமாகும். அப்படிங்கிறதுனால இதிலே ஸ்டாப் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு. இது எல்லாமே என்னோடய ஓன் தான், இது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட இதை தான் நான் பேசுகிறேன். அதில் யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் செம்மையாக மீட் பண்ணலாம். கண்டென்ட் எதாவது சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னா டெய்லியுமே வரோம், டெய்லியுமே வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டென்ட்டு மேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்